இன்றைக்கி நாமக்கல்லேருந்து டாடா சஃபாரி ஸ்டோம் லெஃப்ட்டில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்காக வீல் அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு வந்தாங்க. நானும் எப்பவும் போல் சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். ரீடிங் வந்ததும் ரைட் சைடு டோர் ரீடிங் உள்பக்கமாக, அதாவது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்படி இருந்ததால தான் கார் லெஃப்ட் சைடு இழுத்துருக்கு. அதோட லெஃப்ட் கேமரா கொஞ்சம் மாறி இருந்ததால் ஃபஸ்ட்டு கேமரா ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன இது டாடா சஃபாரியில் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தாராளமாக கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த டாடா சஃபாரி ஸ்டோமில் மட்டும்தான் கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லோவர் ஆர்ம் கொடுத்துருப்பாங்க. இதோட அடுத்த வெர்ஷன் தான் டாடா ஹெக்ஸா, அதாவது லோவர் ஆர்ம் டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் டாடா சஃபாரி ஓல்டு மாடல் அப்புறம் லேட்டஸ்ட் மாடல் மட்டும்தான் கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த காரில் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நானும் லோவர் ஆர்ம் போல்ட்டை லூஸ் பண்ணி கேமரா ரீடிங்கை நல்லபடியாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு மாறி இருந்த டோர் ரீடிங்கை என்ட்ராய்டு மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை சரியாக கொண்டு வந்து நிப்பாட்டி என் வேலையை முடித்தேன். இப்போ எல்லா ரீடிங்கும் சரியாயிடுச்சு. அடுத்ததான் நானும் பிரிண்ட்டை போட்டு வேலையை முடித்தேன். அதுக்கப்புறமா தான் 80க்கு மேலே போனால் ஸ்டியரிங் வைப்ரேஷன் ஆகுதுன்னு கஸ்டமர் என்கிட்ட சொன்னார். இந்த பொறுப்பை நம்ம நண்பர்கிட்ட கொடுத்தேன். அவர் வீல் ஜாக்கு போட்டு ஃப்ரண்ட் 2 வீலையும் கலட்டி வீல் பேலன்சிங் செக் பண்ணார். அதில் ஒரு வீல் நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்னொரு வீல் ரொம்ப பெண்டாக இருந்துச்சு. பெண்டாக இருந்த இந்த வீல் தான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் இருந்திருக்கு. அதனால தான் வைப்ரேஷன் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. நானும் ரியரில் நல்லா இருந்த வீலை ரெடி பண்ணி எடுத்து போட்டோம். இப்போ டிரைவர் அண்ணன் காரை ஓட்டி பார்த்துட்டு அசந்துட்டாரு. ஸ்டியரிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் சின்ன ப்ளே மட்டும் இருந்துச்சு. அதனால் பெருசாக எந்த தொந்தரவும் இல்லை. கஸ்டமருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.